ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று மாலை நேரம் ஆதி தனது கார்ப்பரேட் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான உச்சியில் அமைந்திருந்த கண்ணாடி சுவர்கள் கொண்ட கேபினில் அமர்ந்திருந்தான். நகரத்தின் மாலை வெளிச்சம் அவனது கேபினுக்குள் பரவி அவன் முகத்தின் கூர்மையை கூட்டி காட்டியது. அவன் வெள்ளை நிற சட்டையில் நிதானமான கம்பீரத்துடன் ஏதோ கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் அண்மையில் ஆசையோடு அடைந்த மரகதக்கல் மோதிரம் மின்னியது. அப்போது விஸ்வா அவசரமாக உள்ளே நுழைந்தான். டே ஆதி, நம்ம புது பிஸ்னஸ் டீலுக்காக ரெசண்டா கார்ப்லேருந்து உன்னை பார்க்குறதுக்கு முக்கியமான விஐபிஸ் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்பலாமா என்று விஸ்வா கேட்க, ஆதி சற்றும் தலையை உயர்த்தாமல் விஸ்வாவிற்கு அனுமதி கொடுத்தான். விஸ்வா வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் 3 பேர் கேபினுக்குள் நுழைந்தனர். அவர்களில் 2 ஆண்கள், நடுவில் ஒரு பெண். அவள்தான் ரெசண்டா கார்ப்பரேஷனின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ ஜெனி. ஜெனி ஒரு பளபளப்பான உடலை ஒட்டி நின்ற கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தாள். அவளது மேக்கப் அவளது கவர்ச்சியான தோற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. உதட்டில் இருந்த அடர் சிவப்பு நிற லிப்ஸ்டிக் ஆதியின் உலகத்தைப் போலவே ஆபத்தானதாக தெரிந்தது. அவளது நடையிலும் பார்வையிலும் ஒருவித அதிகாரமும் கவர்ச்சியும் கலந்திருந்தது. அவள் உள்ளே வந்ததும் ஆதியின் மீது விழுந்து அவளது பார்வை அவளை துளைத்தது. ஜெனி ஆதியை பார்த்த நொடியில் அவளுக்குள் ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டானது. அவனது கட்டுமஸ்தான உடலமைப்பு, கூர்மையான கண்கள், ஆண்தன்மை நிறைந்த முகம் அவளை கட்டி போட்டது. அவனது அசைவுகளை, அவன் பேசும் விதத்தை அவள் ரசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆதி அவளை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. ஆதி அந்த ஃபைலில் இருந்து தலையை எடுக்காமல் வந்தவர்களை உட்காரச் சொன்னான். அவனது கவனம் முழுவதும் அந்த பிஸ்னஸ் டீலின் மீது மட்டுமே இருந்தது. வாங்க மிஸ் ஜெனி, இந்த பிஸ்னஸ் டீல் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம 2 கம்பெனிக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆதி தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பேசினான். அவனது குரலில் ஒருவித அதிகார தொனி இருந்தது. ஜெனி அவனது குரலில் மெய்மறந்து போனாள். நிச்சயமா மிஸ்டர் ஆதி, நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். எனிவேஸ், உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீல் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது என்று ஜெனி ஒருவித ஏக்கத்துடன் ஆதியை பார்த்தாள். அவனது கண்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாள். பிஸ்னஸ் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பித்தது. ஆதி ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக விளக்கினான். அவனது அறிவும் பிஸ்னஸ் திறமையும் ஜெனியை வியக்க வைத்தது. ஆனால் அவளது கண்கள் அவ்வப்போது ஆதியை ஸ்கேன் செய்து கொண்டே இருந்தது. அவனது அகன்ற தோள்கள், வலுவான கைகள், அவன் சிகரெட் பிடிக்கும்போது அவனது உதடுகள் என எல்லாவற்றையும் அவள் கவனமாக பார்த்தாள். டீலின் முக்கியமான பாயிண்ட்களை ஆதி சொல்லும்போது ஜெனி அவ்வப்போது அவனது கண்களை சந்திக்க முயற்சி செய்தாள். ஆனால் ஆதி அவளை பார்ப்பதாகவே இல்லை. அவனது கவனம் முழுவதும் அந்த கான்ட்ராக்டில் மட்டுமே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜெனி வேண்டுமென்றே தனது காலை டேபிளின் அடியில் ஆதியின் கால் அருகே உரப்பினாள். ஆதி சட்டென்று நிமிர்ந்து அவளை முறைத்தான். அவனது கண்களில் கோபம் தெரிந்தது. ஜெனி ஒரு பொய்யான சிரிப்பை உதிர்த்தாள். மிஸ்டர் ஆதி, சாரி, தெரியாமல் பட்டுருச்சு. அவள் குரலில் ஒருவித குலைவு இருந்தது. ஆதி எதுவும் பேசாமல் மீண்டும் கான்ட்ராக்டை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவனது முகத்தில் இருந்த இறுக்கம் இன்னும் அதிகமாகியது. இறுதியாக டீல் கையெழுத்தானது. ஜெனி வேண்டுமென்றே ஆதியின் கையை பிடித்து குலுக்கினாள். அவளது விரல்கள் ஆதியின் கையை வருடின. மிஸ்டர் ஆதி, உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் மறுபடியும் மீட் பண்ணலாம். தனியாக இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்களும் நானும் மட்டும். அங்கே என்னோடய டீல் வேறு மாதிரி இருக்கும் என்று ஜெனி ஒரு கவர்ச்சியான புன்னகையுடன் சொன்னாள். அவள் கண்களில் ஒரு அழைப்பு தெரிந்தது. ஆதி அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தான். அவனது உதட்டில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது. கண்டிப்பாக மிஸ் ஜெனி, சீக்கிரம் மீட் பண்ணலாம்
என்று ஆதி கூற ஜெனி தனது ஆட்களுடன் கேபினை விட்டு வெளியே நடந்தாள். அவள் போகும் வரை ஆதி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒருவித ஆர்வம் மின்னியது. அவள் கதவை மூடி மறைந்த பிறகும் ஆதி அந்த திசையையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதட்டில் அந்த சிறு புன்னகை இன்னும் இருந்தது. அடுத்த நாள் இரவு ரெசண்டா கார்ப்புடனான ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவடைந்ததை கொண்டாடும் வகையில் நகரின் மிக உயரமான ஆடம்பரமான 5 ஸ்டார் விடுதியின் கிராண்ட் பால்ரூமில் ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடம் உண்மையிலேயே ராயலாக இருந்தது. கருங்காலி மர வேலைப்பாடுகள் கொண்ட மேஜைகள், சுற்றிலும் பதிக்கப்பட்டிருந்த தங்க நிற அலங்காரங்கள், உயரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த விலை உயர்ந்த கிறிஸ்டல் சரவிளக்குகள் என அந்த ஹால் ஒரு கனவு உலகைப் போல காட்சியளித்தது. ஆண்கள் எல்லோரும் விலையுயர்ந்த கோட் சூட்களிலும், பெண்கள் வடிவமைப்பாளர் ஆடைகளிலும், கழுத்து மற்றும் கைகளில் வைர நகைகளுடனும் மின்னிக் கொண்டிருந்தனர். மெல்லிய கிளாசிக்கல் இசை ஒலித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அதன் விலையைப் போல மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆதி தனது தனிப்பட்ட மேஜையில் அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் இருந்த வெற்றி அவன் கையில் இருந்த விஸ்கியின் பளபளப்பை காட்டிலும் அதிகமாக இருந்தது. அவனது அருகில் ஜெனி தனது தோழிகளுடன் அமர்ந்திருந்தாள். அவள் மின்னும் தங்க நிற ஆடை அணிந்திருந்தாள். அவள் கையில் இருந்த ஒயின் கிளாஸை ஆதியை பார்த்தவாறு மெதுவாக சுழற்றினாள். ஆதியின் மீது அவள் கொண்ட ஆசை அவள் கண்களில் வெளிப்படையாக தெரிந்தது. ஏய் ஜெனி, அப்பா திறந்து அவனை வாட்ச் பண்ணுறேன். எதுக்கடி ஆதியவே பார்த்துட்ருக்க? அவனை பாரு, எவ்வளோ திமிரா ஸ்டைலா. இப்படி ஒருத்தன் என் லைஃப்பில் வந்ததே இல்லை. எப்படியாவது இவனை நான் அடைஞ்சே தீரணும். இவ்வளோ கம்பீரமான ஒருத்தன் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும் என்று ஜெனி கூற அருகில் இருந்த அவள் தோழியும், ஏ ஜெனி, நீ யாரு? நீ நினச்சா உன் அழகால யாரை வேணாலும் மயக்கலாம். அவன் தான் இவ்வளோ பெரிய டீலை உனக்கு கொடுத்துருக்கான்ல. நீ கொஞ்சம் சிரிச்சா போதும், அவன் காலில் வந்து விழுந்துருவான். ஆதி மாதிரி எத்தனை ஆம்பளைங்களை நீ டீல் பண்ணியிருப்ப. உன் அழகுக்கு முன்னாடி எல்லாரும் காலுக்கு கீழே தாண்டி இருப்பாங்க. ஜெனிக்கு அவள் தோழி கூறிய வார்த்தைகள் கூடுதல் நம்பிக்கையை கொடுத்தன. அவள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தனது கவர்ச்சிக்கு ஆதி மயங்குவான் என்ற முழு நம்பிக்கையில் இருந்தாள். அப்போது ஹாலின் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் வழியாக அங்குள்ள ஆடம்பரத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு உருவம் உள்ளே வந்தது. அவள் மீரா. மீரா மிக எளிய சுத்தமான வெள்ளை நிற அனார்கலி உடை அணிந்திருந்தாள். நீண்ட அலையலையான அவளது முடி பின்பக்கம் பின்னலிடப்படாமல் தளர்ந்து கிடந்தது. காதில் எப்பொழுதும் இருக்கும் பெரிய ஜிமிக்கி மட்டும் லேசாக அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த இடத்தின் ஆடம்பரத்திற்கு நடுவில் மீராவின் எளிமை ஒரு வித்தியாசமான கவனத்தை ஈர்த்தது. அவள் கண்களில் அந்த இடத்தின் பிரம்மாண்டத்தைக் கண்டு ஒருவித ஆச்சரியமும் சற்று பயமும் தெரிந்தது. அவளது கண்கள் கூட்டத்தில் யாரையோ தேடின. அந்த பிரம்மாண்டமான விளக்குகளுக்கு நடுவில் அவள் ஒரு வெள்ளை மின்னலை போல தோன்றினாள். அவளது எளிமையான தோற்றம் அங்கே இருந்த பகட்டான பெண்களின் கவர்ச்சிக்கு நடுவில் ஒரு தூய்மையான அழகாக தெரிந்தது. ஆதி விஸ்கியை அருந்திக் கொண்டிருந்தான். அவனது பார்வை சாதாரணமாக ஹாலின் நுழைவாயிலை நோக்கி திரும்பியது. அடுத்த நொடி அவனது கை அசைவற்று நின்றது. அவன் பார்வை அங்கேயே சிக்கிக் கொண்டது. மீராவின் முகம் கூட்டத்தின் நடுவே முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அந்த வெள்ளை நிற துப்பட்டா, அவளது நீளமான கூந்தல் மற்றும் வெளிச்சத்தில் பளபளக்கும் அவளது பெரிய ஜிமிக்கி, இவை ஆதியின் கண்களில் சிக்கின. யார் இவ? இந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ சிம்பிளாக இருக்கா? ஆதியின் மனதில் கேள்விகள் எழுந்தன. அவனது சைக்கோத்தனமான ஆசையும் அந்த அழகில் ஏற்பட்ட ஈர்ப்பும் அவனை தூண்டின. அப்போது விஸ்வா ஆதியை பார்த்து, டே ஆதி, என்னடா ஆச்சு? ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்க? டே விஸ்வா, ஒன்றும் இல்லை, இதோ நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஆதி அங்கிருந்து எழுந்தான். அந்த பிரம்மாண்டமான சூழலில் அவள் ஒரு பனிக்கட்டி சிற்பம் போல தோன்றினாள். அவளது முகம் தெரியாவிட்டாலும் அவள் காதில் இருந்த அந்த ஜிமிக்கி, ஆழமான காஜல் மை போட்டிருந்த அவளது கண்கள், இது ஆதியின் மனதில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பை உருவாக்கியது.
ஆதி மெதுவாக கூட்டம் நிறைந்த ஹாலை நோக்கி அவளை நெருங்கினான். ஆதியின் கண்கள் மீரா நின்றிருந்த திசையை மட்டுமே குறிவைத்தன. அவன் அவளது முகத்தை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் அந்த பிரமுகர்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு சில நொடிகளில் மீரா நகர்ந்து விட்டாள். அவள் ஒரு அலங்கார தூரின் பின்னால் மறைந்து விட்டாள். ஆதி விரைவாக அந்த இடத்திற்கு சென்றான். அங்கே மீரா இல்லை. அவன் ஆத்திரத்துடன் சுற்றும் முற்றும் தேடினான். கூட்டத்தில் எங்கேயும் அந்த வெள்ளை அனார்கலியை காணவில்லை. ஆதி தன் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் அடக்கிக் கொண்டு தனக்குள் முணுமுணுத்தான். எங்கே போயிட்டா இவ? அவன் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல. யார் இந்த பொண்ணு? டே ஆதி, என்னடா ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணை பார்த்ததும் நீ இங்கே வந்த? யார் இவ என்று ஆதி முணுமுணுத்து கொண்டான். அந்த ஜிமிக்கியின் அசைவும் கூந்தலின் நீளமும் மட்டுமே அவனது நினைவில் பதிந்திருந்தன. முகம் தெரியாத ஒரு பெண் ஆதி எனும் சைக்கோவின் மனதில் ஒரு புதிய ஆசையை தூண்டியிருந்தாள். அப்போது விஸ்வா ஆதியின் தோளை தொட்டான். டே ஆதி, என்னடா பண்ணிகிட்ருக்க? அங்கே எல்லாரும் உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தனியாக என்ன பண்ணுற? விஸ்வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். டே ஆதி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று விஸ்வா கேட்க ஆதி முகத்தில் இருந்த குழப்பத்தை மறைத்து, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா மச்சான், உள்ளே போகலாம் என்று ஆதி விஸ்வாவை அங்கிருந்து அழைத்து சென்றான். ஆதி விஸ்வாவுடன் அங்கிருந்து நடந்தாலும் அவனது மனம் அந்த கூட்டத்திற்கு நடுவில் மறைந்த முகம் தெரியாத மீராவையே தேடிக்கொண்டிருந்தது. ஆதி விஸ்வாவுடன் அங்கிருந்து விலகிச் செல்ல அவன் தேடிக்கொண்டிருந்த வெள்ளை துப்பட்டா அணிந்த உருவம் கூட்டத்தின் ஓரங்களிலிருந்து வெளியேறியது. மீராவின் கண்கள் இன்னும் யாரையோ தேடிக்கொண்டுதான் இருந்தன. அந்த பிரம்மாண்டமான சூழலில் அவள் தன்னை மிகவும் சிறியவளாக உணர்ந்தாள். ஆனால் அவளது மனதில் ஒரே இலக்கு, அப்பா. மீரா பயத்துடன் கூட்டத்தை கடந்து ஹாலின் வெளிப்பகுதிக்கு வந்தாள். அப்போது அவள் கண்கள் அவள் அப்பா சிவத்தை சந்தித்தது. சிவம் கருப்பு சீருடையுடன் ஆதியின் விலையுயர்ந்த காரை வெளிப்புற வாசலில் நிறுத்திவிட்டு அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். ஆதியின் விருந்து முடிவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்பதால் சிவம் தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் காரை பராமரித்து கொண்டிருந்தார். மீராவின் முகம் அப்பாவை கண்டதும் சட்டென்று மலர்ந்தது. பயம் நீங்கி ஒரு குழந்தையின் மகிழ்ச்சி அவள் முகத்தில் வந்தது. அவள் எதையும் யோசிக்கவில்லை. அந்த கான்டினென்டல் ஹால் வழியாக அவள் தனது வெள்ளை அனார்கலி உடையுடன் வேகமாக ஓடினாள். அவளது நீண்ட கூந்தலும் ஜிமிக்கியும் அவளது ஓட்டத்தின் வேகத்தை காட்டின. அந்த விடுதியின் ராயல் தளத்தில் ஒரு எளிய மகள் தன் பாசமிகு தந்தையை நோக்கி ஓடும் காட்சி அது. மீரா வெளிப்புற வாசலுக்கு வந்ததும் வேகமாக சென்று தன் அப்பாவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அப்பா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை உள்ள இவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா? சிவம் காரை துடைத்து கொண்டிருந்தவர் திடீரென்று மகள் கட்டிப்பிடித்த அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார். சிவம் பதற்றத்துடன், மீரா, நீயா? இங்கே என்ன பண்ணுற மீரா என்று சிவம் அதிர்ச்சியில் கேட்க, மீரா தன் அப்பாவின் சட்டையை இறுக்கி பிடித்தபடி, அப்பா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் கால் ட்ரை பண்ணுறது, நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் உள்ள உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. என்ன உள்ளே போனையா? மீரா, என்ன சொல்கிற? இங்கே எதுக்குமா நீ வந்த? ஐயோ அப்பா, நீங்கள் டேப்லெட்டை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. இது டெய்லி நீங்கள் கண்டிப்பாக நைட் போடணும், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். மீரா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. இங்கேருந்து கிளம்பு. அப்பா, ஏன் என்னை விரட்டிகிட்டே இருக்கீங்க? மீரா சொன்னால் புரிஞ்சுக்கோ. இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. இது ரொம்ப மோசமான இடம். இங்கே இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. அப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து. இங்கேருந்து வா என்று சிவம் மீராவின் கைகளை பிடித்து வேகமாக அந்த பிரம்மாண்டமான இடத்தை விட்டு வெளியே தனியாக அழைத்து சென்றார். இங்கே பாரு மீரா, நீ வீட்டுக்கு போ. இங்கே இருக்கக்கூடாது. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன்.
அப்பா, மறக்காமல் டேப்லெட் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் என்று மீரா கூற, சிவம் அவள் தலையில் முத்தமிட்டு அவள் கைகளை பிடித்தார். அப்பா கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன், நீ பத்திரமா ஆட்டோ பிடிச்சி போ என்று கூற, மீராவும் தன் தந்தைக்கு முத்தமிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். சிவம் உள்ளே சென்றதும் அந்த வெள்ளை நிற அனார்கலி உடை நுழைவு வாயிலிருந்து வெளியேறுவதை அந்த பிரம்மாண்டமான 5 ஸ்டார் ஹோட்டலின் பால்கனியிலிருந்து ஒரு கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது. சிறிது நாட்கள் சென்றன. மீரா தனது தோழிகளுடன் அந்த நகரத்தின் மிக பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலில் உற்சாகமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். வண்ணமயமான கடைகள், மக்கள் கூட்டம் என அந்த இடம் களை கட்டியிருந்தது. அவளது சிரிப்பும் அவள் காதில் போட்டிருந்த பெரிய ஜிமிக்கியும் அவளது அழகை மேலும் கூட்டி காட்டியது. அந்த மாளிகையின் 6வது தளத்தில் கண்ணாடியால் ஆன சுவர்களுடன் இருந்த விலையுயர்ந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆதி அமர்ந்திருந்தான். அவன் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசுவதற்காக வந்திருந்தான். கருப்பு கோட் அணிந்திருந்த அவன் மேஜையின் மீது கைகளை வைத்தபடி கம்பீரமாக காட்சியளித்தான். எதிரே இருந்த நபருடன் அவன் சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தான். மிஸ்டர் ரவி, இந்த டீல் எனக்கு ரொம்ப முக்கியம். இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது சிக்கலாச்சு நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் என்று ஆதி எச்சரிக்கை துணியுடன் பேசினான். அவன் அருகில் விஸ்வா அமர்ந்திருந்தான். விஸ்வாவுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவன் கண்ணாடியை தாண்டி வெளியே பார்வையை அலைய விட்டான். விஸ்வா ஒரு மெல்லிய குரலில், டே ஆதி, எனக்கு ஏதோ இங்கே தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த இடமே சரியில்லை. டே, என்னடாச்சு உனக்கு? என்ன உளர்ற? டே ஆதி, நல்லா பாரு மச்சான், மாலுக்குள்ளே ஏதோ புதுசாக கும்பல் சுற்றிட்டுருக்கு. நானும் கவனிக்கிறேன். அப்போ அதிலிருந்து நம்மளே வாஷ் பண்ணிகிட்ருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளை போடுறதுக்கு தான் வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் என்று விஸ்வா கூற, ஆதி நிதானமாக தன் கோப்பையில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். அவனது முகத்தில் எந்தவித பயமும் இல்லை. அவன் ஒரு முறை கண்ணாடியை தாண்டி கீழே பார்த்தான். விஸ்வா சொன்னது உண்மைதான். தனது எதிரிகள் தன்னை குறிவைத்து மாலுக்குள் வந்துவிட்டார்கள் என்பதை அவன் நொடியில் புரிந்து கொண்டான். ஆதி ரவியிடம், மிஸ்டர் ரவி, இந்த டீல் அப்புறம் பேசிக்கலாம், இங்கேருந்து கிளம்புங்க. ஆனால் ஆதி சார், இங்கே பாருங்க, அவங்கள கிளம்புங்கன்னு சொன்னேன், இங்கேருந்து போங்க என்று ஆதி கட்டளையிட, ரவி குழப்பத்துடன் அவன் ஆட்களுடன் அங்கிருந்து கிளம்பினான். விஸ்வா பயத்துடன், டே ஆதி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கும் சேஃப் கிடையாது. இங்கேருந்து கிளம்பலாம். அவனுங்க நல்லா சுற்று போட்டானுங்க. சீக்கிரம் வாமச்சா என்று விஸ்வா கூற, ஆதி தனது புல்லட் ப்ரூஃப் கோட்டை சரி செய்தபடி, டே விஸ்வா, இப்போ ஏன்டா பதற? இது ஒன்றும் அவனுங்க கோட்டை இல்லை, என் ஏரியா. மச்சான் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு இங்கேருந்து போ. இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு வேணும். இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு. இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். அது என்னடா பேசிகிட்டு இருக்க? இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. உன்னை தனியாக விட்டு நான் எப்படா போகிறது? டேய், இவனுங்களுக்கு போய் பயந்துட்டுருக்க? ஆதினா ஒரு கெத்து இருக்குது. நானே இவனுங்க கூட ஃபைட் பண்ணணுமான்ட்டு கடுப்பில் உட்காந்துருக்கேன். நீ வேற. இங்கேருந்து போ, ஒரு துணை விட மாட்டேன் என்று ஆதி உறுதியாக கூறினான். விஸ்வா வேறு வழி இல்லாமல் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். ஆதி கூலாக அந்த சோஃபாவில் சாய்ந்து சிகரெட் பற்ற வைத்தான். கீழ்த்தளத்தில் இருந்து யாரோ ஒருவன் ஆதியை துப்பாக்கியால் குறிவைத்தான். ஆதி அதை கவனித்து விட்டான். அவன் வேகமாக தலையை சாய்த்தான். புல்லட் கண்ணாடியை துளைத்து மேஜையில் பாய்ந்தது. அடுத்த நொடி ஆதியின் கையில் துப்பாக்கி மின்னியது. ஆதி கூலாக சோஃபாவில் அமர்ந்தபடியே தன்னை சுட்டவனை குறிப்பார்த்து துப்பாக்கியை அழுத்தினான். சரியாக நெற்றியில் குண்டு பாய்ந்து அவன் கீழே விழுந்தான். அதுதான் ஆரம்பம். ஆதியின் ஆட்களுக்கும் எதிரியின் கும்பலுக்கும் இடையே மாலுக்குள் துப்பாக்கி சண்டை தொடங்கியது. துப்பாக்கி சத்தமும் அலறல் சத்தமும் அந்த மாளிகையை அதிர வைத்தது. மக்கள் பயத்தில் கத்தி ஓட ஆரம்பித்தனர். கீழே ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த மீராவுக்கும் அவளது தோழிகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்னடி இது? என்னாச்சு?
ஏன் எல்லாரும் இப்படி பயந்து ஓடுறாங்க? அதான் மீரா, எனக்கும் புரியல. ஏதோ இங்கே நடக்குதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், கிளம்பலாம் என்று மீராவின் தோழி கூற மீராவுக்கு பயமாக இருந்தது. அவளும் தனது தோழிகளுடன் வெளியேற முயன்றாள். அதே நேரத்தில் ஆதி ஒரு கையில் சிகரெட்டுடனும் மறு கையில் துப்பாக்கியுடனும் ஒரு சினிமா ஹீரோ போல எதிரிகளை சுட்டுக்கொண்டே படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் கொஞ்சமும் பயமில்லை, ஒரு வெறி மட்டுமே தெரிந்தது. அந்த மாளிகையில் கூட்டம், அலறல் சத்தம், ஓட்டம் என பரபரப்பாக இருந்தது. அப்போது ஆதி ஒரு எதிரியை சுட்டுவிட்டு திரும்பிய போது வேகமாக ஓடி வந்த மீரா தடுமாறி ஆதியின் மீது மோதினாள். மீரா தடுமாறி கீழே விழப்போக ஆதி மின்னல் வேகத்தில் அவளை தாங்கினான். இருவரும் அங்கிருந்த ஒரு சிமெண்ட் தூணின் மீது சரிந்து விழுந்தார்கள். மீரா மேலே, ஆதி கீழே. ஒரு கணம் அவர்கள் கண்கள் சந்தித்து கொண்டன. ஆதியின் வெறி அடங்கியது. அவனது கண்கள் மீராவின் கண்களை பார்த்தன. அவளது பெரிய அழகான கண்கள், கண்களில் இருந்த கருப்பு மை, காதில் ஆடிய பெரிய ஜிமிக்கி எல்லாமே ஆதியை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. இந்த சண்டைக்கு நடுவிலும் ஆதியின் இதயத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. மீரா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கண்கள் ஆதியின் கொலைகார முகத்தையும் கையில் இருந்த துப்பாக்கியையும் பார்த்தன. அப்போது ஒரு எதிரி ஆதியை குறிவைத்து நெருங்கி வர ஆதி மீராவை இன்னும் இறுக அணைத்து தன் உடலுக்குள் மறைத்து துப்பாக்கியால் அந்த நபரை சுட்டான். குண்டு சத்தம் காதை பிளந்தது. மீரா பயத்தில் அலறினாள். ஆதி மெதுவாக மீராவை விடுவித்தான். அவளது பயந்த கண்களுக்குள் ஆதியின் கண்கள் சிக்கிக்கொண்டன. மீரா பயத்தில் ஆதியின் பிடியிலிருந்து விலகி ஓட முயன்றாள். அப்போது அவளது வெள்ளை நிற துப்பட்டா ஆதியின் கையில் இருந்த துப்பாக்கியின் மீது மாட்டிக்கொண்டது. துப்பட்டா லேசாக கிழிந்தது. அதை கவனிக்காமல் மீரா கூட்டத்தோடு ஓடினாள். ஓடும்போது ஒரு முறை திரும்பி ஆதியை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் மட்டுமே இருந்தது. ஆதி மீரா போன திசையை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் துப்பாக்கியில் மாட்டிக்கிடந்த துப்பட்டாவின் கிழிந்த துண்டை எடுத்தான். அதை ஒரு கணம் பார்த்து சிரித்தான். டே ஆதி, இந்த பொண்ணு அவதான? அதே கண்ணு, அதே ஜிமிக்கி, இது அவளே தான். யாரா இவ? திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்துட்டுருக்கா என்று ஆதி மீராவை நினைத்து சிரித்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் ஆதியின் கவனத்தை சிதைத்த தருணத்தை பயன்படுத்தி மற்றொரு எதிரி ஆதியை குறிவைத்தான். அவன் சுடுவதற்குள் வெளியே சென்றிருந்த விஸ்வா வேகமாக திரும்பி வந்து அந்த எதிரியை சுட்டு ஆதியை காப்பாற்றினான். விஸ்வா மூச்சு வாங்க, ஆதி என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? அவன் தான் சுட வரான்னு தெரியுதில்ல, அப்படியே நிற்கிற என்று விஸ்வா கத்தி கொண்டிருக்க, ஆதியின் கையில் கிழிந்த துப்பத்தா துண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியானான். ஆதி, என்னடா இது என்று விஸ்வா கேட்க, ஆதி அந்த துப்பட்டாவை தன் பாக்கெட்டில் போட்டபடி, அடே விஸ்வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானடா இருந்த? நான் மட்டும் 2 செகண்ட் லேட்டாக வந்திருந்தேன், அவ்வளோதான், அவன் உன்னை போட்டிருப்பான். டே மச்சான், டென்ஷன் ஆகாதடா, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஆமாம், எவனாச்சும் பேலன்ஸ் இருக்கானுங்களா என்ன என்று ஆதி கேட்க, விஸ்வா தன் துப்பாக்கியை பாக்கெட்டில் வைத்து கொண்டவாறு, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாரையும் முடிச்சிட்ட, கடைசியில் ஒருத்தன் தான் உன்னை ஷூட் பண்ண வந்தான், அவனை நான் போட்டேன். சரி மச்சான், எங்கேருந்து கிளம்பலாம் என்று விஸ்வா ஆதியை அழைத்து அங்கிருந்து புறப்பட்டான். ஆதி சுற்றுமுற்றும் அந்த மாலையை பார்த்து கொண்டிருந்தான். டே ஆதி, என்னடா பார்த்துட்ருக்க? இல்லை மச்சான், யாரையும் காணோம், அதான் பார்க்குறேன். ஏண்டா, இவ்வளோ பெரிய ஃபைட் சீன் நடக்குது, எவனாவது இங்கே இருந்தா நம்ம கத்துக்கு என்ன ஆகுறது? எல்லாம் பயந்து ஓடி இருப்பானுங்க. ஆமாம், நீ யாரடா தேடிட்டுருக்க? இல்லையே, நான் யாரையும் தேடலையே என்று அவன் முகத்தில் ஒருவித ரகசிய புன்னகை இருந்தது. விஸ்வா ஆதியை புரியாமல் பார்த்தான். ஆனால் எதுவும் பேசாமல் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.